மாற்றம் தேவை மாற்றம் தேவைன்னு தான் 2004 ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும்னு இளைஞர்கள் நினைச்சாங்க. காரணம், ரொம்ப நாளாக காங்கிரஸ் கட்சி இருக்கே அப்படின்னு நினைச்சாங்க. ஒன்றும் பெரிய தவறு பண்ணல, அதுதான் சாதனை செய்தது. ஆனாலும் மாற்றம் தேவை இளைஞர்களுக்கு. ஏன்னா இளைஞர்களுக்கு என்ன சொன்னாங்க, அப்போ பல கேரண்டி வந்தது, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு வந்த அந்த உத்தரவாதங்கள், அன்றைக்கு வந்த செய்திகளை எல்லாம் பார்த்த உடனே ஓஹோ, ஒரு மாற்றம் வந்தா செஞ்சிருவாங்க போல் இருக்க அப்படின்னு நினைத்து அந்த மாற்றத்தை சொன்னார். எல்லாருக்கும் ரொம்ப ஆசையா. ஆகவே அதனால மாற்றம் என்னாச்சு, ஓஹோ வந்த உடனே இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க மோடி அவர்கள் சொன்ன நேரத்தில். அது வரையில இந்தியா பூராவிலையும் நம்ம அப்பவும் நாம ரொம்ப விழிப்பா இருந்தோம், எங்கேயும் ஏமாறல. ஏன்னா இது பெரியார் மண், இது சமூக நீதி மண், இது எல்லாரையும் காக்கிற உரிமை போர் கொடுக்கக்கூடிய மண். ஆகவேதான் இந்த மண்ணில் யாரும் அவ்வளவு சீக்கிரம் காவிமயமாக்கவோ மற்றதோ பண்ண முடியாது. ஆகவே அந்த சூழ்நிலையினால இன்றைக்கு தெளிவாக வருகிற ஆபத்து என்னங்கிறத அன்றைக்கு நாங்கள் சொன்னபோது கூட நம்பாதவர்கள் அல்லது அதை அலட்சியப்படுத்தி விட்டு காவிக்கு மோடிக்கு ஓட்டளித்து இந்தியா புறால் தமிழ்நாடு சரியா இருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலையிலே கூட மிகப்பெரிய அளவிற்கு ஏமாற்றம் வந்தது. மாற்றம் வரல, ஏமாற்றம் வந்தது. அதனுடைய விளைவாக இன்றைக்கு நம்முடைய அரசியல் சட்டப்படி நடக்க வேண்டிய ஒரு அரசு அரசியல் சட்டத்தை குழி தோண்டி புதைத்து அதன் மீது தம்முடைய அதிகார நாற்காலியை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறையிலும் பதவி பிரமாணம் உங்களுக்கு தெரியும், குடியரசுத் தலைவரிலிருந்து பஞ்சாயத்து தலைவர் வரையில அரசியல் சட்டத்தின் மீது தான் பிரமாணம் எடுக்கணும். மிக முக்கியமா இப்ப கூட வேட்பாளர்கள் பிரமாணம் எடுத்துட்டு தான் உள்ள வேட்பு மனு தாக்கல் செய்யறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், அரசியல் சட்டத்தை முழுக்க முழுக்க போட்டு மிதித்து விட்டார். ஜனநாயகம் இந்த தேர்தலில மக்கள் ஏமாந்தால் இதுல அந்த வேட்பாளரா இந்த வேட்பாளராங்கல்ல, ஜனநாயகத்தை காக்கக்கூடியவர்கள் யார், ஜனநாயகத்தை அழிக்கக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் யார், அவர்களாலே வந்திருக்கிற அப்படித்தான் உருவகப்படுத்தணும். ஆகவே அதைத்தான் பார்க்கணும். யார் அனுப்புனா ஜனநாயகத்தை காப்பாங்க. ஏன்னா ஜனநாயகத்தை காப்பாற்றவும் மக்களாட்சியினுடைய நன்மை. ஆகவே நாங்கள் இங்கே வந்திருப்பது என்பது எங்களுக்காக அல்ல. உங்களுக்கு தெரியும், பெரியாருடைய தொண்டர்கள் திராவிடர் கழக தோழர்கள் எந்த தேர்தலையும் நாங்கள் நிற்காதவர்கள், தேர்தலில் நாங்கள் புறக்கணிக்காதவர்கள். அதே நேரத்தில் நல்லா நினைக்கணும், ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. யார் வந்தால் இந்த நாடு காப்பாற்றப்படும் என்பதை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு, மகத்தான பொறுப்பு எங்களை போன்றவர்கள் உண்டு. கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன், இது ரொம்ப நாளைக்கு முன்னால் இருக்கிற பழமொழி. ஆகவேதான் எங்களுக்கு காவல் அரண், அவ்வளோதான் வேலை. நான் வேடிக்கையா என்னுடைய பிறந்த நாளில் முதல்வர் அவர்கள் பேசினார், பாராட்டி பேசி கடைசியெல்லாம் சொன்னேன், எங்களுடைய வேலை வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய வேலை உங்களை உள்ளே அனுப்பணும், அதுதான் மிக முக்கியம். எங்க கோட்டைக்குள்ள, அதுதான் மிக முக்கியம். கோட்டைக்குள்ள அனுப்புறது எங்க வேலை. கோட்டைக்கு உங்க உள்ள போறது உங்க பணி, வெளியே இருந்து காவல் செய்ய வேண்டியது எங்க வேலை. என்ட்ரி டியூட்டி உங்களுது, சென்ட்ரி டியூட்டி எங்களுதுன்னு சொன்ன, அதுதான் மிக முக்கியம். சென்ட்ரின்னா வெளியில் ரெண்டு போலீஸ் நிற்பாங்க பாருங்க, அதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் இன்றைக்கு நாங்கள் இந்த பணியை செய்கிறோம் என்று சொன்னால் வந்திருக்கிறோம். என்ன காரணம், தயவுசெய்து எண்ணி பாருங்க. இந்த அணி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள், வாய்ப்பு இருந்தால் அத்தனை பேரும் பேசியிருப்பாங்க, ஆனால் எல்லாரும் தெளிவானவர்கள். ஆனால் இந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நான் சுருக்க முடியாது. இன்றைக்கி சொல்ல வேண்டுமானா இன்னும் ஒரு 20 நிமிஷம் அல்லது 25 நிமிஷம் பேசலாம். அதுக்குள்ளே அடுத்த மதுரைக்கு செல்லணும், அடுத்த ஊருக்கு போகணும், இப்படி வரிசையாக இருக்குது. ஆகவே தான் நாங்கள் என்ன பண்ணோம், ரொம்ப மக்களுக்கு விளங்கணும் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் அவ்வளவு ஊழல் மலையாக இருக்குது. சொல்ல வேண்டிய செய்திகள் கடல் போல இருக்கு, பறந்துபட்டு இருக்கிறது. ஆகவே தான் அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமே என்பதற்காகத்தான் நண்பர்களே நாங்கள் 4 புத்தகங்கள் போட்டிருக்கிறோம். இந்த 4 புத்தகமும் இது மக்கள் வியாபாரத்துக்கோ அல்லது மற்றதுக்கோ அல்ல, இது உடனடியாக நீங்கள் இதை பரப்ப வேண்டும், படிக்க வேண்டும். அதில் இருக்கிற செய்திகள் என்னங்கிறத எடுத்து சொல்லணும். மிக முக்கியமாக முதல்ல தெளிவாக சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு ஊழலை ஒழிக்கிறோன்னு வந்தார் யார், மோடி அவதாரம் எடுத்த போது
அவர் பிரதமர் மோடி அவர்கள் சொன்னார், ஊழலை ஒழிக்கிறோம். இப்போ கூட சொல்லிட்டு இருக்காரு, ஊழலை ஒழித்தே தீர்வேன் என்றார். ஆனால் அண்மை காலத்தில் உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி பார்க்குறவங்க, செய்தித்தாள் படிக்கிறவங்க, சமூக வலைதளத்தில் வர்ற செய்திகளை படிக்கக்கூடியவர்கள், நீங்கள் அண்மை காலத்தில் தேர்தல் பத்திரம் அப்படிங்கிற பேரில் எலக்ட்ரால் பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேர்தல் பத்திரத்து மூலம் சாதாரணமாக 100-200 அல்ல, கோடி கோடியா, அதுவும் 6610 கோடி, மிக முக்கியமாக மிகப்பெரிய அளவிற்கு அத்தனை கோடி, அதுக்கு மேலே இன்னும் கணக்கில் வராத செய்திகள் இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஊழல்களை அவர் நடத்தி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட அதை இந்த புத்தகம் விளக்க தெளிவாக சொல்லும். ப்ரீபெய்ட், பாஜகவின் ப்ரீபெய்ட் போஸ்ட்பெய்டு ஊழல்கள், தேர்தல் பத்திர முறைகேடுகள். இது அடுத்தது சாதாரணமாக நம்ம வந்து ஓட்டு கேட்கல, மற்றவங்க மாதிரி அவர் மாதிரி குறை சொல்லிட்டு போகிறதுக்கு வரல. இன்றைக்கு நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் சொன்னது மாதிரி சொன்னதை செய்வது, செய்வதையே சொல்லுவது, இன்னும் கேட்டால் சொல்லாததையும் செய்யக்கூடிய ஆட்சி என்ற மிக சிறப்பான ஆட்சி நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியாகும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாகும். அதற்கு உதாரணம் வேற எங்கேயும் போக வேண்டாம். அதை எடுத்து என்னென்ன சாதிக்க வேண்டும், ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதற்கு அத்தனை சாதனைகளை பட்டியலையும் இது அக்கனையும் தெளிவாக இருக்கிறது. எனவே தான் இதை படிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும், ஏன் இந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது, தொடர்ந்து நாம் வெற்றி பெற்றுட்டு வர்றோம், ஆனால் மக்களுக்கு ஏமாற்றம் வருவதில்லை. காரணம் என்ன, எதை சொல்லார்களோ அதை செய்து காட்டுகிறார்கள். அந்த பட்டியல் இருக்கிறது. அதே போல் நண்பர்களே, பாஜகவினுடைய மக்கள் விரோத ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்கிறதுனால அது விரட்டி அடிக்கப்பட வேண்டும். இந்த தேர்தல் மூலம்தான், வேற நம்ம வந்து வன்முறையோ மற்றதோ இருக்கக்கூடாது. ஓட்டு ஒரு விரல் புரட்சி, ஒரு விரல் புரட்சிக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஒரு விரலில் புரட்சி செய்கிறதுங்கிறது பொத்தான அழுத்துறது மட்டுமல்ல. நன்றாக நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், சிந்திக்கணும். சிந்திக்கிற நேரத்தில் மிக தெளிவான அளவிற்கு இந்த ஆட்சி மக்கள் நலனுக்காக இருக்கக்கூடிய ஆட்சி அல்ல, அவர்களுடைய நலனுக்காக இருப்பதே தவிர மக்கள் நலனுக்காக இல்லாததால் மக்கள் விரோதமாகவும் பயன்படுகிறார்கள். ஆகவே மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இங்கே மக்கள் விரோத ஆட்சியை இதெல்லாம். அதே மாதிரி பிரதமர் மோடிக்கு கருஞ்சட்டைக்காரனின் சிறந்த மடல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இதை படிக்கிறாரா இல்லையான்னு ஏற்கனவே இருக்கார். அவருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் சிம்ம சொப்பனமாக இந்த நாளையும் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும் தோழர்கள். இந்த நெருக்கடியாக வேணும்னே தமிழ்நாட்டில் மட்டும் முதல்ல அவசரமாக வச்சாங்க தேர்தல் தேதி கூட. இந்த பிரச்சாரம் போகக்கூடாது. மற்ற தேர்தல் தான் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் நிறைய அவகாசம் இருக்கும் அவங்க பிரச்சாரத்துக்கு. ஆனால் இங்கே அவகாசம் கிடையாது. 15 நாள் அறிவித்து ஒரு 15 நாள் 16 நாள். அதனால் அவரவர்கள் ரொம்ப வேகமாக இந்த பிரச்சாரம் செய்யணும். ஆகவே தான் இவ்வளோ வேகத்தில் இந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் படித்து கொண்டு போனாலும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். நம்முடைய இந்த கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தாலும், கூட்டணி கட்சியினர்கள் இங்கே மிக முக்கியமாக இருக்கிறார்களே, திமுக கூட்டணியாக இருந்தாலும், திமுக கூட்டணியை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி என்ற இந்த சிறப்பான வகையில் இருக்கக்கூடிய கூட்டணியாக இருந்தாலும், அதில் இருக்கிற அத்தனை பேரும் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அதுதான் மிக முக்கியம். ஆட்சி முக்கியம் அல்ல, மீட்சி முக்கியம். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மீட்சி வர வேண்டும். இல்லையானால் நாம் அத்தனை பேருக்கு வீழ்ச்சி தான் ஏற்படுமே தவிர எழுச்சி ஏற்படாது, நியாயங்கள் கிடைக்காது. நம்ம எதை சொன்னோமோ அந்த அரசியல் சட்டம் அத்தனையும் விதிக்கப்பட்டு விட்டது, அவர்கள் கிழிக்கப்பட்டு இருந்து விட்டது. ஜனநாயகம் இன்றைக்கு மரணப்படுக்கையில் இருக்கிறது, தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கு. அந்த இன்டென்சிவ் கேர் வார்டுன்னு சொல்லுவாங்க பாருங்க, ரொம்ப டேஞ்சரஸ் டிஐ லிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கு இருக்கு. குற்றுயிரும் குலையுமா இந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில அவர்கள் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை, அரசியல் சட்டத்தை மதிக்கவில்லை, நாடாளுமன்றத்தை சரியாக இயங்க விடவில்லை. நீதிமன்றங்கள் நாளுக்கு நாள் கண்டனங்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கு. அது உச்ச நீதிமன்றம் இல்லைன்னா இப்போ நமக்கு பாதுகாப்பே இல்லை, மிக முக்கியமா. அதே மாதிரி நீதிமன்றங்கள், அதே மாதிரி நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இருக்கு. மாநிலங்களா இருக்கவே கூடாது, அதுதான் அவருடைய திட்டம். மாநிலங்களை அழிக்க வேண்டும். ஒற்றை ஆட்சி, இந்தியா பூராவில் ஒரே ஒரு ஆட்சி தான் இருக்கணும். அது அந்த ஒன்றிய ஆட்சி என்ற மத்திய ஆட்சி, அவ்வளவுதான்.
இந்த ஆட்சியை தவிர வேற யாரும் இருக்கக்கூடாது, ஒரே கட்சி ஆட்சி தான் இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்து சொல்றாங்க பாருங்க, திடீர்னு ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்படின்னு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இப்போ நீங்க தவறா அங்க ஓட்டு போட்டா அல்லது ஏமாந்தா வேற எதை பார்த்தா இதுதான் நமக்கு நாம் சந்திக்கின்ற கடைசி ஒரே தேர்தல். இனிமே தேர்தலே நடக்காது நம்ம நாட்டில். இதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரே தேர்தல்னா அதுதான். நாங்களும் அதை திருப்பி சொல்றோம், அதை நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, நாங்களும் சொல்றோம் இதுதான் உங்களுக்கும் கடைசி தேர்தல், மக்கள் தெளிவாக முடிவுக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு. நாங்க எங்க ஆசை இல்லை, நடைமுறை பார்த்தீங்களேனா நீங்க நினைச்சு பாருங்க. அந்த பக்கம் எல்லாம் இந்தியாவில் பூரா இதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென்னாட்டில் மட்டும் இல்லை, அங்கே பிஜேபி உள்ளே போக முடியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து விட்டது. அவங்களுக்கு நோ என்ட்ரி போர்டு போட்டாங்க, இங்கே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தென்னாட்டில் இல்லை. வடநாட்டில் இருக்கலாம்னு நினச்சாங்க பாருங்க, இப்போ அங்கேயும் அந்த வாய்ப்புகள் கிடையாது. வடநாட்டிலையும் எல்லா கதவும் மூடப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாவம் அவங்க எப்பவுமே பாஜக பார்த்தீங்கன்னா எங்கள் கதவு திறந்தே இருக்கு, எங்கள் கதவு திறந்திருக்குன்னு கூட்டணிக்கு யார் யாரும் சொன்னாங்க. திறந்தது போக இன்னொரு காலகட்டத்தில் கதவை கழட்டியே வச்சுட்டாங்க. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். இந்த கழட்டி வச்ச பிற்பாடு வாங்க வாங்கன்னு யாரும் வர்றதுக்கு தயாராக இல்லை. யார் யாரெல்லாம் மிரட்டப்பட்டார்களோ, யார் யாருடைய குடுமையெல்லாம் சிக்கி கொண்டிருந்ததோ, யார் யாரெல்லாம் வழக்கில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் இப்போ மாட்டு அவர்கள் அந்த இடத்துல போய் வேற வழி இல்லை என்று சொன்ன உடனே மிரட்டப்பட்டவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள்லாம் வேட்பாளராக போட்டு ஏதோ பண்ணி வித்தை காட்டலாம் அப்படின்னு. வித்தையிலேயே மோடி வித்தை இருக்கு பாருங்க, ரொம்ப விசித்திரமான வித்தை. மந்திரம் காட்டுறோன்னு சொல்லுவார், கடைசியில் அது நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை. தயவு செய்து எண்ணி பாருங்க, இளைஞர்கள் இந்த முறை 11 லட்சம் இளைஞர்கள் நம்முடைய மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் மற்றும் 11 லட்சம் இளைஞர்கள் புதிய முதல் முறை 18வது வயசான உடனே ஓட்டளிக்க போறாங்க. அந்த இளைஞர்களுக்கு முதல்ல சொல்றேன், என்ன சொன்னாரு பதவிக்கு வர்றதுக்கு முன்னால, நாங்க வந்த உடனே எல்லாருக்கும் வேலை. எவ்வளவு பேருக்கு வேலை? 2 கோடி பேருக்கு. மிக முக்கியமா 2 கோடி, அவ்வளவுதான். என்ன ஆச்சு? எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது? தயவு செய்து எண்ணி பார்க்கணும். நாங்க எதையும் கற்பனையா பேசக்கூடியவர்கள் அல்ல. எதை பேசினாலும் அதுக்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள் நாங்கள். எதை பேசினாலும் ஆதாரபூர்வமாக செய்யகளை செய்ய காட்டுகின்றார்கள். இதை எண்ணி பார்க்க பூராவுமே மிக முக்கியமா இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, நல்ல கவனிங்க, நான் சொல்லலை, நாங்க சொல்லலை, அல்லது இந்த கூட்டணியை சார்ந்த தலைவர் ஸ்டாலின் சொல்லலை, அல்லது மற்ற ராகுல் காந்தி சொல்லலை. ஆனா இது சொல்றது யார் என்று சொன்னால் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, உலக அளவுக்கு இருக்கக்கூடிய சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, மனித வளர்ச்சிக்கான நிறுவனமும் இணைந்து வெளியிட்டிருக்கும் அறிக்கை என்னன்னா, வேலை கிடைக்காத இளைஞர்களுடைய எண்ணிக்கை 2022 இவர் வந்த பிற்பாடு 14 8 வருடம் கடிச்ச பிற்பாடு மிக முக்கியமாக 2022 2 கோடி பேருக்கு வேலை கிடைக்காது மட்டுமல்ல, அவர்கள் கொடுக்கல. அது மட்டுமல்ல, 62.9%, 62. அதாவது 63% பேருக்கு இன்னைக்கு அன்றைக்கு வேலை இல்லை. எப்போ? 22. நல்லா கவனிச்சிங்க. நியாயமா நீங்க நடுநிலையிலிருந்து சிந்திக்கணும். கட்சிக்காரங்க இருக்கட்டும், பொதுமக்கள் ஏன் வாக்களிக்கணும்? இதுல அவரா இவராங்கிற பிரச்சனையே இல்லை. நம்முடைய வாழ்வா அல்லது நம்முடைய தாழ்வா, அதை தான் மக்கள் நினைக்கணும். நாங்க வாதாடுறதுக்கெல்லாம் மக்கள் நலனுக்காக, எங்கள் சொந்த நலனுக்காக அல்ல. அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேலை கிடைக்காது அப்போ. ஆனால் இன்றைக்கு உயர்கல்வி பெற்ற இளைஞர்கள் உள்பட நிறைய படிச்சுட்டாங்க. அந்த இளைஞர்கள் உள்பட 2000 இங்கே மிக முக்கியமாக இருப்பது அது அதிகமாக இருக்க தவிர 5.7 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னா 10 ஆண்டு, 10 ஆண்டுல எவ்வளவு பேருக்கு வந்திருக்கணும் வேலை? 20 கோடி. உங்களுக்கே தெரியும், 20 கோடி. 20 கோடி பேருக்கு வேலையை அவர் உண்டாக்கி இருந்தாருன்னா தாராளமா அவரை வாங்க வாங்கன்னு சொல்லலாம். ஆனா இதெல்லாம் கேட்டா அவர் என்ன சொல்றாரு?
நீங்கள் சொல்லலையேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னும் நினச்சி பாருங்க. இந்த வேலையில் அடுத்தது என்ன சொன்னார், உங்களுக்கு எல்லாருக்கும் 15 லட்சம் ரூபா பொத்துன்னு வந்து விழுவுன்னாரு. அதை நம்பிக்கிட்டு நம்ம தாய்மார்கள் மற்றெல்லாம் வங்கி கணக்கு ஆரம்பிங்க, வங்கி கணக்கு ஆரம்பிப்புங்க. அது வரையில் வங்கி பக்கமே போகாதவங்க, வங்கி என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. நம்ம தாய்மார்கள் சகோதரிகளுக்கு உங்களுக்கு தெரியும், இந்த மிச்சம் மீதி எல்லாம் பண்ணி வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அவங்க முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க. அது இல்லாத சுருக்கு பையில் வச்சுருப்பாங்க. இந்த சுருக்கு பை எல்லாம் தாண்டி பானையில் உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. கிராமங்களில் சிறுவாட்டு காசுன்னு சொல்லுவாங்க தாய்மார்கள். அந்த சிறுவாட்டு காசெல்லாம் தேடி பிடிச்சி, ஓஹோ நமக்கு 15 லட்சம் ரூபா வரப்போகுது போல் இருக்கு, உடனே சீக்கிரம் வங்கியை லேட் ஆகிடக்கூடாது, உடனே நமக்கு இல்லாத பூடியில போகிறாங்கன்னு எல்லாம் அவசரமாக போனாங்க. நேற்று அழகாக நம்முடைய முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு புள்ளி விவரம். என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அந்த பணத்தை போட்டு 15 லட்சம் ரூபாயும் வரல, சரி போட்ட பணத்தையாவது நம்ம திருப்பி எடுக்கிறோமேன்னு நினச்சி பார்த்தா நீங்கள் குறைந்தபட்சம் இவ்வளவு தொகை வைக்கவில்லை, ஆகவே உங்களுக்கு அபராதம் போடுகிறோம், அந்த அபராதத்தை கட்டணும்னு சொல்லி 21 கோடி அபராதத்திலேயே வசூல் பண்ணியிருக்காரு மோடி. இதுதான் ஐயா, நரி வலமும் போக வேண்டாம் இடமும் போக வேண்டாம், மேலே விழுந்து பிடுங்காது இருந்தால் போதும்னு கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வாய்ப்புகள். ஆகவே இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இளைஞர்கள்லாம் இன்னைக்கு அதனால தான் வேலை வாய்ப்பு இல்லாமல் திணறிக்கொண்டிருக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக சாதாரணமான திணறிக்கொண்டிருக்கக்கூடியது இல்லை. அதே மாதிரி அதனுடைய விளைவு என்ன, இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் காவல்துறையிலிருந்து மற்ற இடங்கள்லையும் போதை பொருள் என்பது ஒரு சிக்கலாக இருக்குது. ஆனால் அதுக்கு அடித்தளம் எங்கே இருந்ததுன்னா, குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் இருந்து தான் அதிகமாக அளவுக்கு இறக்குமதி ஆகுது. இங்கே எங்கேருந்து இறக்குமதி ஆகுதுங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. வெளிநாட்டிலிருந்து சர்வதேச ரீதியாக வரக்கூடியது. ஆனால் ஏன் இளைஞர்களை பாதுகாக்கணுங்கிற கவலை எல்லாருக்கும் இருக்குது. தப்பித்தவரை கூட நம்ம இளைஞர்கள் கெட்டுப்போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நண்பர்களே. இப்படி சமூகத்தில் அவங்களுக்கு வேலை கிடைக்கல, சமூகத்தில் அவங்க என்ன செய்யறதுன்னு அவனுக்கு விரக்தி, அதாவது அழுத்தம், இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றணும்னா அனைவர்களுக்கும் அனைத்தோரும் கிடைக்கணும். சமூக நீதிங்கிறது அதுதான். தெளிவாக சொன்னார் தந்தை பெரியாருடைய வார்த்தையை தான் இந்த சமூக நீதி உறுதியில் முதல்வர் எடுத்தார் மிக முக்கியமாக. ஆகவே அந்த அடிப்படையில் பார்த்தீர்களானா மிகப்பெரிய அளவுக்கு. ஆனால் வேலை கொடுக்காது மட்டுமல்ல, இன்னொரு கொடுமை பாருங்க, வேலையை ஒரு புதுசாக கொடுக்கேன்னு சொல்கிறவரு சொல்லலை, உத்தரவாதம் நான் வந்து நிறைய கேரண்டி கொடுத்தேன்னாரு. இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் அங்கெல்லாம் பார்த்தா தாய்மார்களுக்கு தெரியும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா மோடியின் கேரண்டி அப்படின்வார் பூரா. மிக முக்கியமாக இத்தனை கேரண்டி, ஏற்கனவே கொடுத்த கேரண்டி என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அதை 15 லட்சம் ரூபாயும் வரல, 2 கோடி இல்லை. விவசாயிகளை பொறுத்த வரையில் அவர்கள் என்ன சொன்னார்கள் சொன்னால் நண்பர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளை வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் விவசாயிகள், இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எந்த பக்கமாக இருந்தாலும் நம்ம நாடே விவசாயிகளுடைய நாடு. இந்த நம்ம விவசாயிகள் இருக்கக்கூடிய நாட்டில் அவர்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு வாழ்க்கை தரம் உயரும், அவர்களுக்கு வருமானம் பெருகும். அதற்கான திட்டங்களை எல்லாம் நான் வைத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எடுத்து ரெட்டிப்பு மடங்கு வரும்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன கதி என்று சொன்னால் நண்பர்களே, இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிற்கு விவசாயிகளுடைய தற்கொலை என்பது இருக்கிறதே 1,76,000 மேலே போயிருக்கிறது. சாதாரணமல்ல, 1,76,000 மேலே போகக்கூடிய கொடுமை விவசாயிகளுக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இப்போ கூட வடநாட்டில் விவசாயிகள், இங்கே நம்ம விவசாயிகள்லாம் அங்கே போனாங்க. ஒரு ஆண்டு மேலே பஞ்சாபில் இருந்து மற்றதில் எல்லாவற்றுக்கும் இருந்து அங்கே டெல்லியில் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க விவசாயிகள். கொட்டும் மழை, கொளுத்தும் வெயில், கடும் பனி, குடும்பமாக போய் நின்னாங்க. அப்போ என்ன சொன்னார், நான் கொண்டு வந்த 3 சட்டமும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான சட்டம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை விளக்கமே சொன்னேன், இப்போ நான் வித்ரா பண்ணுறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னார். வாபஸ் வாங்கினார். சரி, வாபஸ் வாங்கின பிற்பாடு என்ன நடந்தது? உங்களுக்கு குறைந்தபட்ச விலையெல்லாம் செய்வேன்னு உத்தரவாதம் கொடுத்தாரு, கேரண்டி. அதுதான் மிக முக்கியம். உத்தரவாதம் கொடுத்தது மட்டுமல்ல, உங்கள் பேரில் போடப்பட்ட 48,000 வழக்கு, அதை நாங்கள்
மறுபடியும் திரும்ப பெறுவோம், ரத்து பண்ணுவோம்னாரு. இது எதுவுமே 1.5 வருஷம் ஆச்சு அவர் சொல்லி, 2 ஆண்டுகள் வரப்போகுது. ஆகவே இது செய்யலைங்கிறதுக்காக மறுபடியும் இப்போ பஞ்சாபிலிருந்து, ஹரியானாவிலிருந்து, உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லியை நோக்கி வருகிறோம்னு சொன்னபோது டெல்லியை சுற்றி இரும்பு வேலி போட்டாரே தவிர, அந்த விவசாயிகள் மீது கண்ணீர் பிரயோகம் செய்தாரே தவிர, அந்த விவசாயிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடந்ததை தவிர வேறு கிடையாது. இதுதான் காப்பாற்ற முறையா? விவசாயிகளுடைய வாழ்வை இவர்கள் தரக்கூடிய சூழ்நிலையா? நன்றாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவேதான் வேதனைகளை அகற்ற வேண்டும். அதே நேரத்தில் நம்ம திமுகவினுடைய கூட்டணி, கொள்கை கூட்டணியாக இருக்கிற இந்த கூட்டணி இருக்கிறத, இது என்ன வெறும் வேதனைகளை, அவருடைய குறைகளை மட்டும் சொல்லிட்டு போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கிற அமைப்பான்னா கிடையாது. எங்களுடைய கூட்டணி என்று சொல்லக்கூடியது இது கொள்கை கூட்டணி. அதனால தான் யாரும் இந்த கொள்கை கூட்டணியை பற்றி பிரியல. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய கூட்டணி ஒன்று இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற இந்த கொள்கை கூட்டணி தான். அதனால ரொம்ப பேர் நினைச்சாங்க, ரொம்ப மிக முக்கியமா இங்கே உடனே சரி இடம் ரொம்ப குறைச்சல் 39, அதில் 10 கட்சி கூட்டணி இருக்கு. இதில் புதுசாக மனு போடுறவங்களாம் நிறைய இருக்காங்க, புது கட்சிகள். நாங்கள் வரணும்னு சொல்லக்கூடிய அளவில் என்ன பண்ணுவார், இருக்கிறத பங்கு போட்டு கொடுக்கணும், அதுதான் மிக முக்கியம். அதில் ரொம்ப தெளிவானவர் நம்முடைய முதல்வர். ஏன்னா அவர் யாரால தயாரிக்கப்பட்டவர்னா, 100ஆண்டு விழா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களாலே தயாரிக்கப்பட்டவர். கலைஞர் யாரால தயாரிக்கப்பட்டவர் என்றால் தந்தை பெரியாரின் குருகுலத்திலே உருவாக்கப்பட்டவர். ஆகவே இதை எல்லாவற்றிலும் தயாராக வந்ததுனால அவர்கள் பார்த்தார் யாருக்கு எதை கொடுக்கறது என்றெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஊரில் எதிர்கட்சி தலைவர் இருக்கார் பாருங்க, அவர் ரொம்ப சாமர்த்தியமாக அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், மிக முக்கியமான அளவில் அவர் தெளிவாக அவர் ஒரு கூட்டணி அப்படி சொன்னார். அவர் ஏன் மற்ற இடங்களுக்கு வெளியே வந்தார், பிஜேபி கூட்டு நிரந்தரமாக வந்துட்டாரான்னு சொல்ல முடியாது. அதுதான் மிக முக்கியம். இது ஒரு நாடகத்தினுடைய முதல் பகுதியாக இருந்தாலும் இருக்கலாம், 2வது பகுதியாக இருக்கலாம், கடைசி பகுதி இல்லை. ஏன்னா நாளைக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் அவர்கள் சேரமாட்டார்கள் என்பதற்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அதே நேரத்தில் அவரோடு சேர்ந்து நான் அதை செய்வேன் இதை செய்வேன் பிஜேபி செய்த காரியம்னா, அந்த நம்ம சகோதரர்களாக இருக்கக்கூடிய அதிமுகவை 4 பிளவாக பிளந்தாங்க. அதுதான் மிக முக்கியம். அதனுடைய விளைவு தான் ஒன்றா இருந்த கட்சி, பலமாக இருந்த கட்சிங்கிறத 4 ஆக்கிட்டாங்க. 4 ஆக்கிட்டு எந்த அளவிற்கு வந்திருக்குன்னா, நான் என்னதான் இருந்தாலும் நாங்கள் தாய்க்கழகத்தின் திராவிடத்தினுடைய காப்பாளர்கள். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியை பற்றி நினைக்கும் போது எங்களை விட உரிமையோட பரிதாபப்படுறவங்க வேற யாருமே இருக்க முடியாது. மிக முக்கியமாக அவர்களை பொறுத்தவரை என்ன நிலை என்று சொன்னால், அவர்களில் இவரை பார்த்து அவர் சொல்றாரு அவர் தான் இந்த ஜெயிலுக்கு போக போறாருங்கிறார். இன்னொருத்தர் இவர் சொல்றாரு இல்லை அவர் திகார் ஜெயிலுக்கு போக போறார் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாருமே சட்டசபைக்கு போறேன்னு சொல்லலை, யாருமே பாராளுமன்றத்துக்குள்ள போகிறேன்னு சொல்லலை. ஆகவே தான் இந்த நிலையில நீங்க அவர்கள் இவர்கள்னு சொல்ல வேண்டிய அவசியம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற சில நெருக்கடி. ஆனால் உண்மையிலேயே உள்ளே அனுப்பப்படவர்கள், மக்களாலே பாராளுமன்றத்துக்குள்ளே அனுப்பப்பட இருக்கிறவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கிற நம்முடைய தோழர்கள் தான். காரணம், இவர்கள் சொன்னதை செய்வார்கள் அர்த்தம். தாய்மார்களுக்கு தெரியுமே, மாணவிகளுக்கு தெரியுமே. என்றைக்காவது காலையில் சாப்பாட்டுக்காக பிள்ளைகளை அனுப்புகிறப்ப நீங்கள் என்ன பாடுபடுவீங்க பள்ளிக்கூடத்துக்கு? அந்த பிள்ளைங்க சுலபமாக சாப்பாடு செய்கிற வீட்டிலேயே சாப்பிட மாட்டாங்க. அதை ஓடி ஆடி சொல்லணும், சாப்பிடுங்கன்னு சொல்லணும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த பிள்ளைகள் அதை பற்றி கவலைப்படாது. இல்லை நான் போகிறேன், அங்கே போனால் அது பள்ளிக்கூடத்தில் மயங்கி விழ வேண்டிய அளவுக்கு, ஏன்னா சரியாக பேச முடியல. இப்போ அந்த கவலையே தாய்மார்களுக்கு இல்லை. இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அளவிற்கு காலை சிற்றுண்டி என்று லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு அனுப்புகின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இன்னைக்கு தாய்மார்கள்லாம் நிம்மதியாக இருக்காங்க. குழந்தைகளுக்கு நாம் ஊட்டும் போது கூட சாப்பிட்றதில்ல. இப்போ விருப்பமாக எல்லா பிள்ளைகளோடும் சேர்ந்து அதில் ஒன்றா சாப்பிட்றாங்க. ஒன்றா சாப்பிடும்போது பசியும் தீருது, ஜாதியும் ஒழியுது. அதுதான் மிக முக்கியம். அங்கே ஜாதி மதம் எல்லாம் கிடையாது, ஒன்றா சாப்பிட்றாங்க. அது மூலம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. சாப்பிட்டது மட்டும் அடுத்தது, நான் 5 பிள்ளை பெற்றுட்டேங்க, நான் 5 பெண் குழந்தை, அரசனும் ஆண்டி ஆவான்னு நம்ம ஊரில் பழமொழி சொன்னாலும் நான் பயப்படுறேங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாற்றி, நீங்கள் பரவாயில்ல
5 பெண் குழந்தைகளையும் தாய்மார்களே, பெற்றோர்களே, நீங்கள் மேல்நிலை பள்ளிக்கு அனுப்புங்க. வெறும் அதான் மேல்நிலை பள்ளியை தாண்டி கல்லூரிக்கு அனுப்பாமல் இருக்காதீங்க. பண வசதி இல்லையே, வறுமையா இருக்குமே, அது என்மால சமாளிக்க முடியுமா என்று கவலைப்படாதீர்கள். இதோ என்னுடைய அரசு இருக்கிறது, மாதம் மாதம் அந்த பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் தருவதற்கு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒவ்வொரு மாணவிக்கும் 12,000 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு தானா வருது. அப்புறம் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு என்ன ஆயிற்று, தாய்மார்களுக்கு உங்களுக்கு தெரியும், மகளிருக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை என்று, தேர்தலில் பேருந்துல இலவசம், இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அந்த வசதி இதுவரையில் இல்லாதனால தொழிலாளர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள், கிராமப்புற தொழிலுக்கு போகக்கூடியவர்களுக்கு பணத்தை எடுத்து பேசி டிக்கெட் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த அளவிற்கு வாய்ப்பை உண்டாக்கிட்டாரு. அதை விட அவர்களுக்கு வாய்ப்பாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் என்ன என்று சொன்னால், மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த 1000 ரூபாய் தொகை. இந்த 1000 ரூபாய் தொகையை பற்றி என்ன பேசுகிறாங்க, நமக்கு நிதி கொடுக்காத, வெள்ளத்துக்கு கூட நிதி கொடுக்காத நிதி அமைச்சராக இருக்கிற ஒரு அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்க, அது என்ன இந்த பிச்சை காசு வாங்கிறதுக்காக நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னு. நாங்கள்லாம் அது பிச்சை காசு தான். மிக முக்கியமாக பெண்கள் கேட்குறாங்க, பெண்களை எவ்வளோ கொச்சப்படுத்துகிறாங்க நீங்கள் நினைக்கணும். நாங்கள்லாம் கோடீஸ்வரர் குடும்பம் இல்லை, சாதாரண ஏழை எளிய மக்கள் தான். ஆகவே அவர்களுக்கு அது பிச்சை காசு அப்படின்ற எண்ணம் இவர்கள் சொல்லுகிறார்கள். இது மாதிரி யாரும் சொல்லக்கூடாது, கருதக்கூடாது என்று கருதித்தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த தொகையை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த தொகைக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுங்களா, அதுதான் மிக முக்கியமானது. தொகையை கொடுக்கறது முக்கியம் இல்லை. அவர் நான் சலுகை கொடுக்குறேன், உங்களுக்கெல்லாம் இதை பிச்சை போடுறேன்னு அந்த மாதிரி பெரிய பிரபு நிலையில் உட்கார்ந்து கொண்டு அவர் ஒன்றும் மன்னர் ஆட்சி நடத்தலை, மக்களுக்காக. உடனே என்ன சொன்னார், சுயமரியாதை இயக்கத்தினால தயாரிக்கப்பட்டவர் என்ற காரணத்தினால அவர்கள் என்ன சொன்னார்ன்றா, மகளிர் உரிமை தொகை, அதுக்கு பேர் இருக்கு பாருங்க, இந்த ரூபாயை விட மகளிர் உரிமை தொகை. எங்களுக்கு ரைட் இருக்கு, நாங்கள் பெண்கள், எங்களை அடிமையாக நினைக்க முடியாது, எங்களுக்கு நாங்கள் நாள் பூரா உழைக்கிறோம், ஆகவே எங்களுக்கு நாங்கள் உரிமையோடு அந்த தொகையை வாங்குறவே தவிர வேற கிடையாதுன்னு சொன்ன ஒரே ஒரு ஆட்சி மிகப்பெரிய அளவிற்கு இதுதான். அந்த சிற்றுண்டி போடுவதற்கு பாருங்க, இந்தியாவில் பல மாநிலங்களில் இப்போ எடுத்து காலை சிற்றுண்டியை அடிக்கிறாங்க, நாங்கள் நடத்துகிறோன்னு. அதை விட நேற்று வந்த செய்திகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன வந்திருக்குன்னா, கனடா நாட்டில், நம்ம ஊரில் பல மாநிலங்களில் திமுகவினுடைய இந்த திட்டத்தை பின்பற்றுறாங்க. இப்போ அவங்க மாடலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கனடா நாட்டில் இருக்கிறவன் இதை பார்த்துட்டு அந்த ஆட்சி, கனடா நாடு வெளிநாடு, அமெரிக்காவுக்கு பார்த்துக்க நம்ம விட வளமான நாடு, அந்த நாட்டில் ஓஹோ காலையில் சிற்றுண்டி போட்டாதான் நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்கங்கிறத மிகப்பெரிய அளவிற்கு கண்டுபிடித்திருக்கிறது தமிழ்நாடு தான் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்லியிருக்கு. ஆகவே அதை நம்ம ஊர்லேயும் செய்யணும், நம்ம நாட்டிலையும் செய்யணும்னு சொல்லி கனடா வந்திருக்கிறான்னு சொன்னால், இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய புகழ் இருக்கிறத அது அகில இந்தியாவையும் தாண்டி அகில உலகத்திலே இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மாதிரி வேலை வாய்ப்புகள் எடுத்தா கூட புதுசா நம்முடைய முதலீடுகள், இந்த அத்தனை முதலீடுகள் வந்த உடனே அவர் சொன்னார், 79 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளுக்கான திட்டங்களை இங்கே மிகப்பெரிய அளவிற்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம், மிகப்பெரிய அளவிற்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு தான் இந்த வாய்ப்புகள் சாதாரணமல்ல. இங்கே நம்முடைய முதல்வர் சொன்னார், 9,61,000 கோடி முதலீடுகள். தமிழ்நாடு வளரணும்னா தொழிற்சாலைகள் வேணும், தொழிற்சாலைகள் இருந்தால் தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த தொழிற்சாலைகளை உண்டாக்கணும்னா எப்போ வெளிநாட்டுக்காரன் முதலீடு செய்ய வருவான், அமைதி பூங்காவாக இருந்தால்தான் அவர்கள் வருவார்கள். அந்த அமைதி பூங்காவாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு போட்டி போட்டுக்கொண்டு வெளிநாட்டிலிருந்து வர்றாங்க. 9,61,000 கோடி ரூபா முதலீடுகள், 9,66,000 கோடி. அது நல்லா நினைச்சு பாருங்க. நம்ம ஆளுகளுக்கு பூஜ்ஜியமே எத்தனை கோடிக்கு போறதுன்னு தெரியாது நமக்கு. நாமே கூட பல நேரங்களில் எத்தனை நேரம் 1 லட்சத்துக்கு அது 1 கோடிக்கு பூஜ்ஜியம் போடுங்கண்டா படையாது. சில பேர் ரொம்ப கௌரவமாக சொல்லுவாங்க, வேணாங்க எழுத்தாலே எழுதிடலாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவிற்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள். எண்ணி பாருங்க, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிற வேலையை இழக்க வச்சு, அதுவும் கொரோனா காலத்தில் இன்னும் அதிகமான அளவிற்கு இந்த இழப்புகளை ஏற்படுத்திய மோடி ஆட்சி எங்கே,
புதிதாக 30 லட்சம் பேருக்கு கூடுதலாக வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்ற திராவிட மாடல் ஆட்சி என்ன? அது விளம்பர மாடல், இது திராவிட மாடல். இந்த ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாட்டை நல்லா நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலான தான் மிக முக்கியமான இந்த வாய்ப்புகள் எல்லாம் மிக தெளிவாக ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு தொழிற்சாலை கூட இவர் வந்தாரா? இதுவரையில் இதுக்கு முன்னால் ஆண்டவர்கள் அத்தனை பேரும் தொழிற்சாலையை கலைஞர் காலத்தில் மற்ற ஒரு நேரம் இல்லை. சுருக்கமாக ஒன்றை சொல்லுகிறார் உங்களுக்கு. என்னன்னு கேட்டால், இந்த பகுதி எல்லாம் வேலை வரணுங்கிறதுக்காக ரொம்ப நாளாக சொல்லி கொண்டு வந்த திட்டம் 150 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடையணும், வேலை வாய்ப்புகள் வரணும். சென்னை மாகாணம் தமிழ்நாடாக இருப்பதற்கு முன்னால் இருந்த காலத்திலிருந்து சொன்ன ஒரு திட்டம் எதுன்னா சேது சமுத்திர கால்வாய் திட்டம். இந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் வந்ததுன்னா இங்கே இருக்கிற அவ்வளவு இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் வேலை கட்டும். சாதாரணம் அல்ல, யாருடைய தயவுலும் வராது. அவ்வளோ பெரிய அளவிற்கு அதை திட்டம் போட்டாங்க. யாருடைய ஆட்சியும் வரல. ஆனால் காங்கிரஸ் தலைமையில் இருந்ததில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்து அதை ஒருங்கிணைத்து அவரே காரணமாக இருந்து சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை உங்களுக்கு நினைவு இருக்கும் சில பேருக்கு மதுரையில் தான் தொடங்கினாங்க. மதுரையில் தொடங்கி TR பாலு அமைச்சராகி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு சிறப்போடு அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு மேலாகும், 3 ஆண்டுகளுக்கு மேலாகும்னாங்க. அவர் 1.5 ஆண்டுக்குள்ள முடிக்கணும்னாரு. வேக வேகமாக அதை செய்தார்கள். செய்து இன்னும் 13 கிலோமீட்டர் தான் பாக்கி. மிகப்பெரிய 13 கிலோமீட்டர் பாக்கி. அப்போ உடனே முடிஞ்சியா? அதுக்கு முன்னால தேர்தல். அந்த தேர்தலில் வரும்போது அந்த தேர்தல் நடப்பதற்குள்ளே அது வரும் என்று சொன்ன உடனே திட்டம் போட்டார் மிகப்பெரிய அளவுக்கு. இந்த பெருமை காங்கிரஸுக்கு போயிடும், இந்த பெருமை திமுகவுக்கு போயிடும், இந்த பெருமை கலைஞருக்கு போயிடும். ஆகவே அதை தடுக்கணும். என்ன செய்யறதுன்னு சொன்னா, குறுக்க ராமர் சேது அங்கே இருக்கு, அங்கே ராமர் பாலம் இருக்கு, அதை இடிக்கிறாங்க இவங்க திட்டமிட்டு அப்படின்னு ஒரு பொய்யை தயாரித்து அங்கே வழக்கை போட்டு உச்ச நீதிமன்றத்திலையும் எல்லாம் அவருடைய உணர்வுக்கு ஆளாகப்பட்ட நிலையில அதற்கு தடையாணை வாங்கி அந்த திட்டத்தையே நிறுத்தி விட்டார். ஆனால் என்ன நடந்தது? வழக்கு போட்டிருந்தது என்னாச்சு? திரும்ப திரும்ப வாய்தா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ மோடி ஆட்சியிலேயே அவருடைய அமைச்சரையே தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அது மாதிரி எந்த பாலமும் ராமர் கட்டலை, அதுக்கு பதிலாக அது வெறும் மணல் திட்டுகள் என்று நாங்கள் சொல்லலை. இதை முதல்ல நாங்கள் சொன்னோம். பிஜேபியிலேயே பாராளுமன்றத்திலேயே பிஜேபி அமைச்சர் சொன்னார், மிக முக்கியமாக ஒப்புக்கொண்டார். மோடி உட்கார்ந்துருந்தார், ஏற்றுக்கொண்டிருப்பாடு. அப்புறம் எந்திரிச்சு உடனே மற்றது கேட்டாங்க. திமுக கேட்டது, நீ இப்போவாவது பாலத்தை கட்டணும், இல்லை நிச்சயமாக கட்டுவோம் அப்படின்னு சொன்னார். அதுவும் கேரண்டி கொடுத்தாரு. இது நடந்ததா? நீங்கள் தயவு செய்து எண்ணி பார்க்கணும். நடந்ததா? இல்லை, அதுதான் மிக முக்கியம். ஆனால் இந்த மாதிரி எந்த தொழிற்சாலையும் இதுவரையில் மோடி அவர்கள் உண்டாக்கலை. இந்த மோடி உண்டாக்காதனால என்ன இப்போ நடக்கிறது? 3 தொழிற்சாலை, பெரிய தொழிற்சாலை அவர் நடத்திட்டு இருக்காரு. இந்த 3 தொழிற்சாலை நீங்கள் சொல்லலாம், என்னையா முதல்ல மோடி தொழிற்சாலை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால். இவர் என்ன பேசுறது தடுமாற்றமா? ஏன் முரண்பாடாக பேசுகிறாரு? இப்போதான் மோடி 3 தொழிற்சாலை வச்சுக்கார். 3 தொழிற்சாலை எது தெரியுங்களா? முதல் தொழிற்சாலை பொய்ய சொல்றதுக்குன்னே ஒரு தனி தொழிற்சாலையை வச்சு அதுக்கு முதலாளியா அதுக்கு அவர் தான் இருக்கார். அதில் நிறைய பேர் ஒரு 20,000 இளைஞர்களை உண்டாக்கியிருக்காரு. இந்த ஆங்கிலம் படித்தவருக்கு தெரியும், பொய் சொல்றதுக்காக சமூக வலைதளத்தில் பொய்யை பரப்புறதுக்காகவே ட்ரால்ஸ்ன்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. TROLLS, டிஆர்ஸ். அந்த ட்ரால்ஸ் ஃபேக்டரி, ட்ராவல்ஸுங்கிற தொழிற்சாலையை, பொய் தொழிற்சாலையை இதுவாக இருக்கு. மற்றவங்களாம் எப்போவாவது பொய் சொல்லுவாங்க. ஆனால் நிரந்தரமாக பொய் சொல்கிறது மட்டுமல்ல, இந்த பொய்யை வேகமாக பரப்பி விட்டு அது வரும். எப்பவுமே உண்மை நிதானமாக போகும். பொய் இருக்க அது தொத்து நோய் மாதிரி ரொம்ப வேகமாக போயிட்டு வரும். ஆகவே அந்த பொய் தொழிற்சாலையை ரொம்ப வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கார். முதல் தொழிற்சாலை. 2வது தொழிற்சாலை ஒன்று என்ன தெரியுங்களா? ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்கணும். உங்களுக்கு தெரியும், அந்த தொழிற்சாலை ரொம்ப தெளிவான தொழிற்சாலை. யார் யாரெல்லாம் தன்னோட ஒத்து போகலையோ, யார் யாரெல்லாம் தன்னிடத்துல மிரட்டலுக்கு ஆளாகலையோ அவர்கள் எல்லாரையுமே கொண்டு மிக தெளிவாக மிரட்டி அவளை காட்டின உடனே நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்பாரு. அவங்க வரலன்னா உடனே வழக்கு போடுவாங்க.
இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல வேட்பாளர்களாக பல கூட்டணியில சேர்ந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் வழக்கு நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இருக்காங்க. பாவம் பரிதாபத்துக்குரிய நிலையில அதுக்காக தான் அவங்க பிஜேபி அணியில போயிருக்காங்களே தவிர ஒருபோது நாங்க சேர்ந்திருக்க முடியாதுன்னு சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு தலைகீழ வந்திருக்காங்க. உடனே இங்க வந்த உடனே அவங்களெல்லாம் தூய்மையானவர்கள். ஆகவே அவர் 2வது தொழிற்சாலை தெரியுங்களா, ஒரு வாஷிங் மெஷின் தொழிற்சாலை. இந்த வாஷிங் மிஷினில் சலவையில் போட்டால் அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் பாருங்க. அது மாதிரி மோடி வந்து எந்தெந்த கட்சியில் யார் யார் குற்றம் செய்தாங்கன்னு வழக்கு போட்டாரோ அதெல்லாம் பிஜேபியில் சேர்ந்தா உடனே என்ன பண்ணுவார், வாஷிங் மிஷினில் விட்டு வெளியே வந்துடுவார். 3வது தொழிற்சாலை என்னன்னா திரிசூலம் வச்சிருக்காரு. அதில் அந்த திரிசூலம் சாதாரணமல்ல, வருமான வரித்துறை, சிபிஐ, இன்னொன்று அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறை அத்தனையும் சேர்ந்து அப்படியே விட்டு நீங்கள் வரீங்களா இல்லையாண்டார். அந்த புல்டோசர் வரும், வேகமாக மிரட்டின உடனே இல்லை நாங்கள் இந்த கட்சிக்கு சேர்ந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஆகவே தான் இந்த தேர்தல் பத்திரம் ஊழலை பற்றி சொன்னோம் பாருங்க. இதில் என்ன அடிப்படை, தேர்தல் பத்திரத்தில் எங்களுக்கெல்லாம் நன்கொடை கொடுக்கறதுக்கு பேர் தேர்தல் பத்திரம்னு. இப்போ எங்களுக்கு இருக்கிற கவலையெல்லாம் நம்ம நடக்க போகிற தேர்தல் பத்திரமா நடக்கணுமேங்கிற கவலை தான். தேர்தல் பத்திரம் இல்லை, பத்திரமான தேர்தல் தேவைப்பா. அதுக்காக தான் இவ்வளோ பெரிய அழைச்சி வரக்கூடிய அளவிற்கு இருக்கும். அப்படி வரக்கூடிய சூழ்நிலையில் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டுமானால் கோடிக்கணக்காக இப்போ உச்ச நீதிமன்றத்தை கேட்டாங்க, அடி மேலே அடி அடித்தாங்க. அதில் உண்மை சொல்லாமல் நாங்கள் விவரம் கொடுக்க முடியாது, அது ஜூன் மாதம் ஆகும்னாரு. காதை பிடிச்சி திருவுன மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு கேட்டாங்க, ஸ்டேட் பேங்க்கு கேட்டாங்க. நீங்கள் செய்யலைன்னா 2 மணி நேரத்தில் கம்ப்யூட்டர் யுகம், இது கணினி யுகம், நாங்கள் செய்வோம் அப்படி சொல்லக்கூடிய அளவு கேட்ட பிற்பாடு வேற வழி இல்லாமல் நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் தீர்ப்பு கொடுப்போம்னாரு. பயந்து போய் அப்புறம் உடனே கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நடக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நன்கொடைன்னா எப்போ கொடுப்பாங்க, யாராமா நீங்கள் நன்கொடைன்னா யாரை போய் கேட்பீங்க, கொஞ்சம் வசதி இருக்கிறவரை போய் நன்கொடை கேட்பீங்க. ஒன்றும் இல்லாமல் சாதாரணமாக நம்ம போகிறாங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் நன்கொடை கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நன்கொடையும் கொடுக்க முடியாது, அவங்க இல்லாதவன் எப்படி குழம்பு கொடுப்பீங்க. யாராவது ஒருத்தர் நீங்கள் நன்கொடை கேட்டிருக்கீங்க, அதுக்காக நான் கடன் வாங்கி வங்கியில் கடன் வாங்கி உங்களுக்கு நன்கொடை கொடுக்குறேங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ஆனால் மிரட்டப்பட்ட உடனே கொய்யா ஆகிருக்காங்க. ஆகவே தான் மிகப்பெரிய அளவுக்கு இன்னைக்கு கூட இந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஆய்வு செய்து வந்திருக்கு. நாங்கள் எங்களை சொல்லலை, அரசியலில் எதிரியாக இருக்கிறாங்க, ஆகவே மோடியை குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறதில்ல. ஆகவே எண்ணி பார்க்கணும். ஆகவே அதில் வந்திருக்கிற கோடிகள் எப்படி மிரட்டப்பட்டதுன்னு சொன்னால் அவர்கள் நன்கொடைகள் கொடுக்கல, அதுக்கு புதுசாக பேர் வச்சு சொல்லணும்னா வன்கொடைகள், அதுதான் மிக முக்கியம். இதுவரையில் மற்ற கட்சிகள் வாங்கினா எதிர்கட்சிகளுக்கு கொடுத்தா அது நன்கொடை, ஏன்னா அவன் அதிலிருந்து லாபம் அடைய போகிறதில்ல. ஆனால் ஆதாயம் அடையிறதுக்காக கொடுத்தா அது அவனுக்கு கொடுக்கலன்ன உடனே 3 அமலாக்கத்துறை போகுது, வருமான வரித்துறை போகுது, சிபிஐ மிரட்டப்படுது, அடுத்தபடியாக நன்மை கொடுக்குறாங்க. அப்படி வரக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டா என்ன ஆகும், அது வன்கொடை. ஆகவே இது அத்தனை ஊழலும். இப்போ இந்த ஊழலெல்லாம் மக்கள் மத்தியில் இந்தியா பூரா பரவியாச்சு. ஆகவே இவர்கள் ஊழலை ஒழிக்கிற உத்தமர்கள் வேஷம் போட்டார் பாருங்க, ஒப்பனை கலைந்து விட்டது, உண்மை வெளியே வந்து விட்டது. இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான், இதுக்கெல்லாம் பதில் தெரியாமல் இருக்கணும், இதை மக்கள் எடுத்து பேசுகிறாங்கிறதுக்காக எப்பவுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, திசை திருப்புற ஒரு தந்திரத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோடி கையாளுவார். என்னதுன்னா டக்குன்னு கச்சத்தீவை மீட்க வேண்டி மீட்டீங்களா, அடக்க மாட்டான்னு கேட்டார். கச்சத்தீவுக்காக அவர் பேசல, அவர் தன்னை சொச்சத்தீவு இருக்கு பாருங்க, சொச்ச ஆட்சி, அதுக்காக எப்படி காப்பாத்திக்கிறது, அந்த ஊழலை பத்தி எப்படி பேசாம இருக்கிறது, விலைவாசி ஏற்றத்தை பற்றி எப்படி மறக்க வைக்கிறது. உடனே இதுக்கு எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருப்போம். இருக்கிற நாள் குறைச்சல் 15 நாள். ஆகவே இதுல பதில் சொல்லிட்டு இருந்தா ஊழலை பத்தி பேச மாட்டாங்க, விலைவாசி ஏற்றத்தை பேச மாட்டாங்க, வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் இருக்காங்க. ஆகவே தான் இந்த தந்திரங்கள்லாம் ஒருபோதும் இன்றைக்கு படைக்காது. சொன்னார் பாருங்க எம்எல்ஏ, அந்த பாச்சா எங்ககிட்ட பறிக்காதுன்னார் வேகமா. நான் அவர் மாதிரி கடுமையாக சொல்ல விரும்பலை. இன்னும் கொஞ்சம் ஜனங்கள்கிட்ட போனால் சொல்லுவாங்க, ரொம்ப கோபம் வந்தால் சொல்லுவாங்க, இந்த பருப்பு இங்கே வேகாதுன்னு. தமிழ்நாட்டில் ஒருபோதும் வேகாது, அதுதான் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மிக தெளிவாக இன்றைக்கு இருக்கிறது. எனவே தோழர்களை நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது முதல் கூட்டமாக இருந்தால், ஒரு கூட்டமாக இருந்தால் உங்களுடைய உணர்வுகளோடு நிறைய பேச, ஆனால் பேச வேண்டியதில்லை. ஒன்று வச்சுங்க, இந்தியா முழுவதும் மக்கள் தயாராகி விட்டார்கள்.
ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு அமையப்போகிற ஆட்சி இந்தியா கூட்டணி ஆட்சியை தவிர மீண்டும் காட்சி கிடையாது. என்னதான் 140 கோடி மக்களும் என் மக்கள்னாலும் அவர் தமிழ்நாட்டில் வெள்ள நிவாரணத்துக்கு வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. மணிப்பூரில் நடக்கிற கலவரத்தை பற்றி அங்கு எங்களுடைய சமுதாய மக்கள், பெண்கள், பழங்குடி மக்கள் நிர்வாணமாக அந்த பெண்கள் போய் நாரி சக்தி அப்படின்னு சொன்னவர் அதை பற்றி கவலைப்படலை. இதெல்லாம் மக்கள் மத்தியில் எல்லாரும் பதிவாயிடுச்சு. அதனால தான் ஒரு வேடிக்கை உங்களுக்கு சொல்கிறேன், நேரம் இருந்தாலும் பல செய்திகள் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்திருக்காது காதில். ஒரு இதுவரையில் தங்களுடைய தோல்வியை பிஜேபி ஒப்புக்கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்னன்னா, வடகிழக்கு மாநிலம் இவர் அங்கே போகாது மட்டுமல்ல, மேகாலந்து அது ஒரு பகுதி, அருணாச்சல பிரதேஷ் சீன பக்கம் இருக்கு. இவர் மிச்சம் கச்சத்தீவம் மீட்டணும்னு கேட்குறவர் அங்கே 2000 கிலோமீட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அது மிக முக்கியம். அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும், மேகாலந்துலேயும் நாகாலாந்துலேயும் அந்த மாதிரி வடக்க இருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் அந்த பக்கம் போகாது மட்டுமல்ல, அங்கே இந்த தேர்தலில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க பிஜேபி அந்த மாநிலங்களில் தோற்கடிக்கவே முடியாது அப்படின்னு சவால் விடுறாங்க. ஏன் தெரியுங்களா? நின்னா இல்லை தோற்கடிக்கிறதுக்கு, நிற்கவே இல்லை. நாங்கள் இனிமேல் நிற்கவே மாட்டோம், அங்கே பிஜேபியே இந்த மாநிலங்களில் நாங்கள் நிற்கலை தெளிவாக சொன்னாங்கன்னா, அந்த அச்சம் வடகிழக்கிலிருந்து ஆரம்பித்து எல்லா பகுதிகளிலும் வந்து விட்டது. ஆகவே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னாடு மட்டுமல்ல, இந்திய திருநாடு முழுக்கமே மாற்றத்தை பெறப்போகிறது. அந்த அச்சத்தில் தான் அவருக்கு கோபம் வருது, அந்த பயத்தில் தான் அவர் எதோ பேசிக்கொண்டிருக்கிறார், நிதானத்தை இழந்து பேசுகிறார் மிக முக்கியமாக. எனவே தான் நிச்சயமாக ஒன்று, மற்ற எதிர்கட்சிகள் இருக்காங்களே அப்படின்னா நாம் அதை பற்றி கவலைப்படலாம். அவங்களுக்கே தெரியும் யார் 2வது இடத்துல வர்றதுங்கிறது தான் இப்போ போட்டி. பிஜேபி அணியை பொறுத்தவரையில் அதில் அதன் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறவர்களை பொறுத்தவரையில் நோட்டாவை தாண்டுவது எப்படி, அதுதான் அவங்களுக்கு கவலையே தவிர நோட்டாவை தாண்டுவது எப்படி, கட்டப்பட்ட டெபாசிட்டை வாங்குவது எப்படி, அதை பற்றிய கவலையை தவிர வேறு கிடையாது. ஆகவே நிச்சயமாக வெற்றி பெறப்போவது தமிழ்நாட்டிலே 40க்கும் 40 புதுச்சேரி உள்பட என்பது மட்டுமல்ல நண்பர்களே, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆட்சி, பெரும்பான்மையான ஆட்சி, மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது, மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி வரும். அதனுடைய தலைவர்கள் ராகுல் காந்தி எப்படி அந்த வடபுலத்தில் இருக்கிறார்களோ அதே போன்று அவரை பார்த்தால் அச்சம் பயம், இங்கே ஸ்டாலின் அவர்களை பார்த்தால் அச்சம் பயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே தான் அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிற நம்ம தங்க தமிழ்ச்செல்வன், உங்களுக்கு நல்லா தெரியும், அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. தங்கும் தமிழ்ச்செல்வன் இது அது மட்டுமல்ல, தங்க தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, ஓட்டு போடும்போது அவர் தங்கராரா இங்கேயே இருக்கிறவரான்னா உங்கள் தெருவில் வரக்கூடியவர், உங்கள் வீட்டில் இருக்கிறவர். எனவே தங்க தமிழ்ச்செல்வனா வேட்பாளராக இருந்தாலும் என்றைக்கும் தங்கும் தமிழ்ச்செல்வனாகவே இங்கே இருப்பார்கள் என்பது மிக முக்கியமானது. ஆகவே உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனவே தான் நீங்கள் அவருடைய உதயசூரியன் சின்னத்துக்கு சென்று நீங்கள் இந்த பொத்தானை அழுத்துங்கள், அவ்வளோதான். ரொம்ப கவனமாக அந்த ஒரு விரல் பிடிச்சிக்கின்னு பொத்தானை சரியாக பார்த்து அழுத்தணும். விளக்கு எரியுதான்னு பாருங்க, அதுவரையில் கையை அடுத்துறாதீங்க, விளக்கு எரியுதான்னு பார்க்கணும். அங்கே விளக்கறிந்தால் உங்கள் வீட்டில் விளக்கறியும், நாட்டில் விளக்கறியும், மிகப்பெரிய ஒளி தெரியும். அந்த ஒளியை உருவாக்குவது சூரிய ஒளிதான். மிக முக்கியமாக உதய சூரியன் தோன்றுவான், அதன் மூலம் இருட்டகலும், கிழக்கு வெளுத்து விட்டது, அதுதான் மிக முக்கியம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி தனியே ஒரு முறை வந்து பேசுவேன் என்று இதுவரை 2 தடவை சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் தனியே கூட்டம் நடத்துறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க, வரல. ஆனால் நிச்சயமாக வெற்றி விழாவுக்கு தனியாகவே வந்து திராவிட கழக சார்பாக தோழர்களோட நிறைய பேச விட்டக்கூடிய வாய்ப்பு உருவாக்குவேன் என்று சொல்லி இந்த நேரத்தை வந்து உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நீண்ட நேரம் பேசிவிட்ட கூடிய வாய்ப்பினால நன்றி, வணக்கம்.